பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி. வள்ளி, வள்ளி, செல்வி, இங்க கொல்ல பக்கம் வா. அங்க இருக்கியா? இந்த வாரேன். வா செல்வி, செடிங்க எல்லாம் புதர் மாதிரி ஆயிடுச்சு, அதுதான் சரி செஞ்சிட்டு இருக்கேன். நானே ஏதாச்சும் ஒத்தாசை செய்யவா? இல்ல செல்வி, முடிஞ்சிருச்சு. இப்படி திண்ணையில உட்காரு. ஆமா, அது என்ன ஒரு கையில வளையல் இருக்கு, இன்னொரு கையில காணோம்? ஆமா செல்வி, நேத்து சந்தையில வளையல் கடையில அளவு பார்த்து வளையல் வாங்கினேனா அங்கேயே விட்டுட்டேன் போல. நீ விட்டது இந்த வளையலான்னு பாரு. அட, இதேதான். உனக்கு எப்படி கிடைச்சது? மணி அண்ணன் கடைக்கு வளையல் வாங்க நான் போயிருந்தேன். நீ இதை விட்டுட்டு போனதா அண்ணன் சொன்னாரு, கையோட கொண்டாந்துட்டேன். இந்த வளையல் எங்க மாமா பொருட்காட்சியில வாங்கி தந்தது. இத காணாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்தா உன்னோட வளையல். இனிமே கஷ்டப்படாத வள்ளி. என்ன, கொடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்கிட்ட? ஆமா, பிறகு மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தியே, வரும்போது எனக்கு கடலை எடுத்துட்டு வரேன்னு சொன்னல. சொன்னேன், ஆனா மகசூல் குறைஞ்சிக்கிட்டே போறதுனால மாமா கடலை ஏதும் தரல. அதோட பயிரை மாத்திடலாமான்னு யோசிக்கிறாரு. என்ன பிள்ளை இப்படி சொல்லிட்ட? அதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு யோசிக்கலாம்ல. மாமா இதெல்லாம் யோசிக்காமலா இருப்பாரு? சில நேரங்கள்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் கூட நினைவுக்கு வராது. என்ன சொல்ற? பிள்ளை, மண் பரிசோதனை செய்தா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, என்ன குறைபாடு அப்படின்னு தெரியுமில்ல. நல்லா விளையிற மண்ணு தானே? ஆமா, ஆனா இப்ப விளைச்சல் சரியில்லைன்னு நீ தானே சொன்ன. நிலக்கடலை சாகுபடிக்கு மண் பரிசோதனை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவங்க சொல்றாங்க, கவனமா கேட்டுக்க. அன்பார்ந்த விவசாயிகளை, எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மண் பரிசோதனை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு எப்படி உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி மண்ணில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது, மண் எந்த நிலையில் இருக்குது, ஸோ இதை பற்றியான தகவலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மண் பரிசோதனை பண்ணிக்கணும். இந்த மண் பரிசோதனையில் பௌதிக பண்புகள், வேதியியல் பண்புகள், உயிரியல் பண்புகள், இது மாதிரியான தகவலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பௌதிக பண்புகள் அப்படின்னா pH, EC, அங்கக கரிமம், மண் நயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். pH தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன உதவியாக இருக்குன்னா, மண்ணோட அமிலத்தன்மை, காரத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம். EC, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இது மூலிமா மண்ணில் உப்போட தாக்கங்கள், உப்போட அளவுகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அங்கக கரிமம், மண்ணில் எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் அதுக்கு போதுமான அளவுக்கு உணவுக்கானதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அங்கக கரிமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மண் நயம், மண்ணோட தரத்தை சொல்கிறதுக்கு இதுதான். இப்போ மண் வகைப்பாடில் களிமண், செம்மண், கலர் மண், இது மாதிரி நிறைய நம்ம வேறுபடுத்துகிறோம். ஸோ இது மாதிரி வேறுபடுத்துறது எல்லாமே மண் நயத்துக்கு கீழே வரும். அடுத்த வேதியியல் பண்புகள், ஊட்டச்சத்துக்கள் குறித்து சொல்கிறது தான் வேதியியல் பண்புகள். இப்போ முதன்மையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லப்போனால் தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து. உர வடிவத்துலேயும் இந்த சத்துக்கள் தான் பயிர் சாகுபடி பண்ணும்போது பூர்த்தி செய்கிறதுக்கு அதிகப்படியாக கொடுக்குறோம். இதனால தான் இதை முதன்மையான சத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த இரண்டாம் நிலை சத்துக்கள் கால்சியம், சுண்ணாம்பு சத்து, மெக்னீசியம், கந்தக சத்து, இது மூணும் பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை சத்துக்கள்னு சொல்லுவோம். அடுத்ததாக இருக்கிறது நுண்ணூட்ட சத்துக்கள், துத்தநாகம், இரும்பு, மேங்கனீஸ், தாமிரம், போரான், மாலிப்டினம், குளோரின், இதெல்லாம் நுண்ணூட்ட சத்துக்கள் வரும். செடிகளுக்கும் வளர்ச்சிக்கு தேவையானது 16 வகையான சத்துக்கள். இதில் இயற்கையாகவே 3 சத்துக்கள் கிடைச்சிரும், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். மீதி இருக்க 13 சத்துக்களுமே உர வடிவத்தில் அந்த ஊட்டங்களை பயிர் சாகுபடிக்கு நம்ம பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு சத்துக்களுமே பற்றாக்குறை இருந்தால் எப்படியெல்லாம் அறிகுறிகள் வெளிப்படுத்துங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். தலை சத்து நைட்ரஜன், இந்த சத்து பொறுத்த வரைக்கும் பேர்லேயே இருக்குது தலை, வளர்ச்சிக்கான சத்து தலை சத்துன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த தலை சத்து பற்றாக்குறை அப்படின்னா செடியோட அடி இலையை வெளிரி நிலமாக மஞ்சளாக மாறிடும்.
இப்போ தலை சத்துக்களை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் இப்போ நெல் பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா பசுந்தாள் உரங்கள், ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்குறோம், அசோலாவை கொடுத்துக்கிறோம், அதை வந்து மடக்கி ஓட்டுறோம். ஸோ இது மூலிமா பண்ணுறது மூலிமா தலை சத்துக்களும் அந்த சாகுபடிக்கு சீராக போய் சேருது. அது மட்டும் இல்லாமல் உர வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட், ஸோ இது மூலிமா வந்து நம்ம தலை சத்தை வந்து பூர்த்தி பண்ணுறோம். அடுத்ததாக மணிசத்துங்கிறது எந்த ஒரு பயிர் சாகுபடி பண்ணாலும் சரி, நம்ம எதை உபயோகப்படுத்துகிறோமோ அறுவடை பண்ணுற பகுதி நல்லா பெருத்து வரதுக்கு காரணம் இந்த மணிசத்து தான். பூ பயிர்களுக்கு பூ, கிழங்கு பயிர்னா வேரில் வர அந்த கிழங்குகள், காய்னா காய். ஸோ இது மாதிரி எந்த பகுதி நம்ம அறுவடை பண்ணுறோமோ அதை பூத்து அது நல்லா அந்த பகுதி பெருத்து வரணும்னா அதுக்கு காரணம் இந்த மணிசத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. இந்த சத்துக்கள் நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், எஸ்எஸ்பின்னு சொல்கிற அந்த உரம், டிஏபி, இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியான முதன்மை சத்துனா சாம்பல் சத்து. சாம்பல் சத்தில் 2 விதமான உரம் வந்து அதிகப்படியாக வந்து பயன்படுத்துகிறோம். எம்ஓபின்னு சொல்கிற மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், பொட்டாசியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ். இந்த 2 உரம் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த சாம்பல் சத்து வந்து எதுக்காக அப்படின்னா எல்லா ஊட்டச்சத்துக்களும் செடிகளுக்கு போய் சேருதான்னு பார்க்குற வேலை இந்த சாம்பல் சத்தோட வேலை தான். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதும் இந்த சாம்பல் சத்தோட வேலை தான். அடுத்த 2ஆம் நிலை சத்துக்கள் கால்சியம், தமிழில் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. செடி வந்து இப்போ மழை காலம் இல்லை வந்து நல்லா காற்றடிக்கிறது, கீழே சாஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா எழுந்து நிற்கிறதுக்கு காரணம் இந்த கால்சியம் சத்து தான். மெக்னீசியம் சத்து அடுத்தபடியாக. இந்த மெக்னீசியம் சத்து வந்து பயிர்கள் உணவு உற்பத்தி பண்ணுற அந்த பச்சையத்தோட கட்டமைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர், கந்தக சத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வித்து பயிர்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து கந்தக சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது தென்னை மரமாக இருக்கலாம், இல்லை ஆமணக்காக இருக்கலாம், நிலக்கடலையாக இருக்கலாம், எள்ளா இருக்கலாம். எந்த எண்ணெய் வித்து பயிர்கள் நம்ம சாகுபடி பண்ணாலும் கந்தக சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிப்சம் அதுக்காக தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ ஜிப்சம் வந்து பெருவாரியான விவசாயிகள் நம்பிட்டு இருக்கிறது மண் வந்து இலகுவாக இருக்கிறதுக்காக தான் ஜிப்சம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதோட அறிவியல் காரணம் என்னென்னா, ஜிப்சம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உள்ளே வந்து என்ன வந்து அந்த சல்ஃபர் பேஸ்டு அமினோ ஆசிட் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலிமா ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் உள்ளே இருக்கிற விஷயம். அடுத்த நுண்ணூட்ட சத்துக்கள், துத்தநாகம். நுண்ணூட்டங்கள் பொறுத்த வரைக்குமே எல்லா சத்துக்களுமே நம்ம அறுவடை பண்ணுற அந்த பகுதிகளோட தரத்தை வந்து குறிக்கிறதுக்காக தான் வந்து இருக்கும். இப்போ நாங்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையாக இருக்க வயலில் வந்து சாகுபடி பண்ண எதுவாக இருந்தாலும் அதை அறுவடை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தரம் குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம சந்தைக்கு போகிறோம், கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அது வெடிச்சிருக்கும். ஸோ அந்த வெடிப்பு இருக்கிறது வந்து வெடிப்பு இல்லாமல் இருக்க கேரட் 2 ஒரே அடையாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து வெடிச்சிருக்கிறது தரம் குறைவாக தானே பார்க்குறோம். அதுக்கு காரணம் போரான் சத்து பற்றாக்குறை. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் இந்த தரத்தை குறைச்சி பார்க்கறதுக்கான காரணங்களாக இருக்கிறது இந்த நுண்ணூட்டங்களோட பற்றாக்குறையினால தான். இப்போ இந்த துத்தநாக பற்றாக்குறை, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் இலை, அதாவது புதிதாக வருது இல்லைங்களா, அந்த இலையில் வந்து அதுக்கான ஊட்டச்சத்து பற்றாக்குறையான அறிகுறிகள் வந்து தென்படும். வெளிரி நிலமாக இருக்கும், சில இலை கருகுன மாதிரி வந்து வரும். ஓகேங்களா. அடுத்த இரும்போட பற்றாக்குறை எப்படி இருக்குன்னா, புதிதாக வரக்கூடிய இலையில் 2 இலையோட நரம்புக்கு இடையிலான பகுதிகள் வந்து வெளிரி நிலமாக மஞ்சளாக வந்து மாறும். அந்த நரம்பு வந்து பச்சையாகவே இருக்கும். அது வந்து இரும்போட பற்றாக்குறை. மேங்கனீஸ், இதுவும் 2 நரம்புக்கு இடையான பகுதியில் மஞ்சளாக மாறி நரம்பு மட்டும் பச்சையாக இருக்கமாக இருக்கும். ஆனால் இரும்புக்கும் மேங்கனீஸ்க்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, நரம்பு ஒட்டி கொஞ்சம் பச்சையாக இருக்கிறது இரும்போட பற்றாக்குறை. மேங்கனீஸில் நரம்பு ஒட்டியே வந்து மஞ்சளாக வந்து மாறி வரும். அடுத்ததாக தாமிரத்தோட பற்றாக்குறை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இலை வந்து கப் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். இலை வந்து கீழே கமுத்தி வச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா சாதுரியம் பூச்சிகளோட தாக்கமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மேலே கப் மாதிரி இருக்குது இலை அப்படின்னா அது வந்து தாமிரத்தோட பற்றாக்குறை. இந்த தாமிரத்தோட பற்றாக்குறை இருந்ததுன்னா அப்படின்னா அந்த வயலில் பண்ணுற சாகுபடி கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்கத்துக்கு வந்து உட்படும். ஏன்னா முதல்ல பூஞ்சான் கண்டுபிடிச்சதே இந்த காப்பர் பேஸ்டு பூஞ்சான் தான். தாமிரம் அடிப்படையிலான ஒரு பூஞ்சான் கொடி தான் வந்து பண்ணாங்க. ஸோ தாமிரம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டாக்கும். அடுத்ததாக போரான் எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சதான். பூ உதறது, இல்லை காய் செட் ஆகாமல் இருக்கிறது, காய் உதறது, இது மாதிரியான காரணங்கள் எல்லாத்துக்கும் வந்து போரான் பற்றாக்குறை தான் வந்து காரணங்கள். இப்போ இந்த வகையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தலை சத்து, மணிசத்து, சாம்பல் சத்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடி உரம், எரு, வெர்மி கம்போஸ்ட், ஸோ இது மாதிரி பயன்படுத்துறது மூலிமா வந்து ஒரு குறிப்பிட்ட சத்துக்களை வந்து ஊட்டங்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து நம்ம வந்து கொடுத்துட முடியும். தலை சத்துக்கே ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனோம்னா, பசுந்தாள் உரங்கள் மடித்து ஓட்டுறது மூலிமா தலை சத்துக்கள் வந்து கிடைக்கும். மணிசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராக் பாஸ்பேட், அதை வந்து பயன்படுத்தலாம். சாம்பல் சத்துக்கு
அடுப்புக்கறி சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக நம்ம பூமியில் வந்து கால்சியமும் மெக்னீசியமும் வந்து போதியமான அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து தேவைப்படாது. கந்தக சத்துக்கு ஜிப்சம்ங்கிறது ஆர்கானிக்கில் தான் வரும். ஏன்னா அது ஜிப்சைட்டுங்கிற ராக்லேருந்து அந்த மினரல்லேருந்து நம்ம எடுக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ துத்தநாகம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புங்கம் இலை இருக்கு இல்லைங்களா, ஸோ அது பயன்படுத்துறது மூலிமா நம்ம வந்து துத்தநாகத்தோட பற்றாக்குறையை நிப்படலாம். எப்படி அப்படின்னா 10 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தில் 2 கிலோ புங்கம் இலையை வந்து ஒரு 4 to 7 நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும்னா துத்தநாக பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணலாம். இரும்பு சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இல்லை அப்படின்னா கறிவேப்பிலை 2 கிலோ தலையை அதே மாதிரி 10 லிட்டர் கோமியத்தில் 4 to 7 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு வடித்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மேங்கனீஸ் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புங்கம் தலையை தான் 2 கிலோ தலை 10 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம். தாமிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ எடுத்து 2 கிலோ பூ இல்லை தலை 10 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். போரானுக்கு வந்து அதே மாதிரி எருக்கு தலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது மூலயமா நுண்ணூட்ட சத்துக்களோட பற்றாக்குறையை நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியும். மண் வகைப்பாட்டில் மண் நடுத்தரமாக இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சராசரியாக சாதாரணமாக வந்து உரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை உவர்த்தன்மையாக இருக்குது இல்லை கலர் தன்மையாக இருக்குது, அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா, உவர்த்தன்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உப்புக்கள் படிகிற இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உவர் பூமின்னு சொல்லுவோம். நம்ம வயல்லையே மண் வந்து எந்த பாறையோ இல்லை இதுலேருந்து உருவாச்சோ அது வந்து உப்புத்தன்மையாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த வெள்ளை உப்புக்கள் வந்து வரும். முதன்மையான காரணம் வந்து என்னென்னா, நம்ம பாய்ச்சற தண்ணி வந்து தண்ணியில் கரையக்கூடிய உப்புக்களான இந்த சல்ஃபேட்ஸ் குளோரைட்ஸ் இது சம்மந்தப்பட்ட உப்புக்களால் பாஞ்சுது அப்படின்னா அதோட தாக்கம் இருக்கிறதுனால உவர்த்தன்மையாக வந்து பூமி வந்து மாறும். ஸோ அப்படி உவர்த்தன்மையாக இருக்கிற பூமியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பூமியில் நம்ம சாகுபடி பண்ணணும் அப்படின்னா நிலம் காயறதுக்குள்ளேயே வறண்டு போகிறதுக்குள்ளேயே அடுத்த தண்ணி கொடுக்கறது மூலிமா அந்த உப்போட தாக்கத்திலேருந்து நம்ம சாகுபடி பண்ணுறதை வந்து காப்பாற்ற முடியும். அடுத்ததாக கலர் பூமின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையாத உப்புக்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால அது வந்து கலர் பூமின்னு சொல்கிறோம். இப்போ கலர் பூமினா அங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா தண்ணி வந்து சீக்கிரம் வடியாது, ரொம்ப ஈரம் கோத்த மாதிரியே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நிலம் வந்து ஓரளவுக்கு மட்டமாக சரிவாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் அப்ளிகேஷன். இந்த ஜிப்சம் வந்து உரம் வடிவத்தில் நம்ம வந்து எண்ணெய் வித்துக்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் மண் திருத்தமாக பயன்படுத்துறது வந்து எப்படி அப்படின்னா, பாத்தி கட்டிக்கணும், தண்ணி விட்டுக்கணும், ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் ஜிப்சம் பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு வடிச்சிடணும். அந்த வடிக்கிற தண்ணி அடுத்த வயல் நிலத்துக்கு போகக்கூடாது. 3 அடி ஆழத்தில் ஒரு வாணிமாக எடுத்து அதில் சேகரிச்சுக்கணும். இந்த தண்ணி மற்ற வயலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த பூமியும் உப்பு தன்மையாக வந்து மாறிடும். ஸோ இந்த ஜிப்சமோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மண் மாதிரி எடுத்து நம்ம வயலில் எந்த அளவுக்கு இந்த சுண்ணாம்போட தாக்கம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஜிப்சம் வந்து பயன்படுத்தலாம். இப்போ உயிரியல் பண்புகள், மண்ணில் உயிரியல் பண்புகள் நம்ம எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, மண்ணில் தீமை தரக்கூடிய நுண்ணுயிர்கள், நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள், இது 2 விதமாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதோட பாப்புலேஷன் உள்ளே வந்து எந்த அளவுக்கு இருக்குது. தீமை பயக்கும்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம எந்த பயிர் நம்ம வச்சுருந்தாலும் வேரல்கள் வரலாம், இல்லை மண் மூலிமா பரவக்கூடிய மற்ற நோய்கள் வரலாம். ஸோ இது மாதிரி தீமை பயக்கும் நுண்ணுயிர்களாக இல்லை நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களாக ஃபஸ்ட்டு எது அதிகமாக இருக்குன்னு நம்ம கண்டறியறதுக்கு இது வந்து உதவும். இது மூலிமா பாக்டீரியா, பூஞ்சான், ஆக்னோமைசிட்ஸ் இது மாதிரியான நுண்ணுயிர்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். வயலில் மண் மாதிரி எடுக்கிறது எப்படி? இப்போ நம்ம மண் மாதிரி எடுக்கிறதே வந்து அமைப்பு வந்து எப்படி வந்து முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, என்ன பயிர் சாகுபடி பண்ணுறோமோ அதோட வேர் வளர்ச்சி எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான். இப்போ மேலோட்டமாக வேர் பரவுற அந்த மாதிரியான பயிர்களாக இருந்தது, உதாரணத்துக்கு நெல், நிலக்கடலை இது மாதிரி இருந்தால் அதுங்களுக்கெல்லாம் 1/2 அடி அளவுக்கு மண் மாதிரி எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இப்படி எடுக்கப்படுற சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கங்கே எடுக்கணும், இங்கங்கே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. உரப்பையில் சாம்பிள் கலெக்ட் பண்ணக்கூடாது, வயலோட மூலைகளில் சாம்பிள் எடுக்கக்கூடாது, வரப்பு ஓரத்தில் எடுக்கக்கூடாது, மரமோட நிழல் இல்லை வேறு ஏதாவது நிழல், பில்டிங்கோட நிழல் அப்படி ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்துல எடுக்கக்கூடாது, பாசன வாய்க்கால் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எடுக்கக்கூடாது, குப்பை குழி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் சாம்பிள் எடுக்கக்கூடாது, மேடு பள்ளமாக இருக்குது, தண்ணி தேங்கி நிற்கும் அது மாதிரி இடத்துலலாம் எடுக்கக்கூடாது. போகும் இந்த இடத்துல மட்டும் நல்லா விளைஞ்சது, இந்த இடத்துல சரியாக விளையிலேன்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி பார்த்து குறிப்பிட்டும் வந்து மண் மாதிரி எடுக்கக்கூடாது. ரேண்டமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 7-8 இடத்துல வந்து சாம்பிள் எடுக்கணும். அப்படி எடுக்கிறது வி ஷேப்பில் எடுக்கணும். அந்த வி ஷேப்பில் நடுவில் வர அந்த ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர், அதாவது மேலாப்பில் பரவக்கூடிய அந்த பயிர்களாக இருந்தால் 15 சென்டிமீட்டர், 1/2 அடி ஆழம். இல்லை ஆழமாக
வேர் வரக்கூடிய பயிர்களாக இருந்ததுன்னா 1 அடி வரைக்கும் நம்ம சாம்பிள் வந்து எடுக்கிறோம். அப்போ நம்ம ஒரு 7-8 இடத்துல நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 4லேருந்து ஒரு 6 கிலோ வரைக்கும் சாம்பிள் வந்து சேர்ந்துடும். ஒரு லேபுக்கு நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம சாம்பிள் கொடுக்கணும் 1/2 கிலோ போதுமானதாக இருக்கும். அப்போ இது எப்படி நம்ம 5 கிலோவை நம்ம வந்து 1/2 கிலோவை மாற்றணும் அப்படின்னா, எடுத்த சாம்பிளை நிழலில் கொண்டு வந்து காய வச்சு வேர் துண்டுகள், கல் இல்லை தூசி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் அகற்றிட்டு கீழே படர வச்சு குறுக்க ப்ளஸ் குறிமை போட்டுக்கணும். அதில் 4 பாகமாக இருக்கிறதுல எதிர்முனையாக இருக்கிற அந்த 2 பாகங்களை கழித்து விட்டுணும். மீதி 2 எதிர்முனைகளை சேர்த்துக்கணும். இதே மாதிரி நம்ம திருப்பி பண்ண அந்த சாம்பிள் 1/2 கிலோ வந்துடும். 1/2 கிலோ வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து லேபுக்கு கொண்டு போகலாம். இப்போ லேபுக்கு நம்ம சாம்பிள் கொண்டு போகிறோம். இதில் வந்து என்னென்ன தகவல்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, விவசாயியோட பேர், முகவரி, சர்வே நம்பர், இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணியிருந்தீங்க, அடுத்து என்ன பயிர் போட போகிறீங்க, இந்த தகவல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தபடியாக தண்ணீர் மாதிரி போர் இல்லை கிணறு, இது ரெண்டும் நீங்கள் சாம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பைப் நீர்க்குழாய்கள் இருக்கிற தண்ணீரை வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணி எடுக்கணும். அதாவது 15லேருந்து 20 நிமிஷம் தண்ணி ஓடுனதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணணும். குளம், குட்டை அது மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே படிஞ்சிருக்கிற அந்த தூசு இதெல்லாம் விலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணணும். ஆய்வகத்துக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சாம்பிளோட 1/2 லிட்டர் வந்து தேவைப்படுது. தண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லேபுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் வந்து சேர்த்தணும். அப்போ தான் ரிசல்ட் வந்து அக்குரேசி அதிகமாக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி டெஸ்ட் பண்ணுறது மூலிமா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், இல்லை எந்தெந்த விவசாயிகள்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, தண்ணி விடும்போது எனக்கு பயிர் கருகுது, நிலத்தில் இருந்து எனக்கு வந்து தண்ணீர் வந்து வடிவே மாட்டேங்குது, நிலத்தில் தண்ணி விட்டால் போது தண்ணி தேங்கியிருக்கனாலேயோ ஸ்மெல் வந்து வருது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் டெஸ்ட் வந்து பண்ணணும். தண்ணி டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்க முடியும்னா, pH, EC, கார்பனேட்ஸ், பைகார்பனேட்ஸ், குளோரைட்ஸ், சல்ஃபேட்ஸ், பொட்டாசியம், சோடியம். ஸோ இது மாதிரியான பண்புகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலிமா உப்போட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம தண்ணியோட வகைப்பாடு என்னவாக இருக்குது, இதை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமா, இதை பற்றின தகவலாம் நம்ம வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை சாம்பிள் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது அந்த சாயில் ஹெல்த் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா அது மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, மண்ணில் என்ன சத்து இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மூலிமா என்ன பயிர் போட போகிறீங்களோ அந்த பயிருக்கு மண்ணில் இருக்க சத்துக்கள் போக மீதி எவ்வளோ கொடுக்கணும்னு தெரிஞ்சு உரம் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதிகப்படியான உர பயன்பாடை தவிர்த்துக்கலாம், மண் வளத்தை பேணி காக்கலாம். ஒரு தடவை நீங்கள் மண் வள அட்டை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது 3 வருஷத்துக்கு வந்து செல்லுபடி ஆகும். இப்போ மண் பரிசோதனை செய்கிறது மூலிமா நிலக்கடலை சாகுபடியில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவி ஆகும்னா, சாயில் டெஸ்ட் கிராப் ரெஸ்பான்ஸ்னு ஒரு வந்து தொழில்நுட்பம் இருக்குது. ஸோ நம்ம அந்த டெக்னாலஜி மூலிமா பயிர்களுக்கு மண் வளத்தை பொறுத்து நம்ம வந்து உர பயன்பாடை வந்து பரிந்துரைக்க முடியும். ஸோ விவசாயிகளுக்கு உரத்தோட செலவு வந்து குறையும், அதனால் மகசூல் வந்து பெருக்க முடியும். என்ன வள்ளி, நிலக்கடலை சாகுபடிக்கு மண் பரிசோதனை பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பா. சௌத்ரி அவங்க எம்புட்டு தெளிவாக எடுத்து சொன்னாங்க. கவனமாக கேட்டுக்கிட்டதானே? எல்லா விவரங்களையும் கவனமாக கேட்டுக்கிட்டேன். மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு, நிலக்கடலை நல்லா திரட்சியாக வரவும் மகசூல் அதிகம் எடுக்கவும் என்ன சத்துக்கள் தேவைன்னு தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. மண் பரிசோதனையும் நீர் பரிசோதனையும் எம்புட்டு அவசியம்னு எடுத்து சொன்னாங்களே. ரொம்ப முக்கியமா மண் பரிசோதனைக்கு எப்படி மண்ணை தேர்வு செய்து எடுக்கணும்னு விரிவா எடுத்து சொல்லிட்டாங்க. நீர் பரிசோதனைக்கு தண்ணீர் எப்படி சேகரிக்கணும் அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். மண் பரிசோதனைக்கு கூடவே என்னென்ன விவரங்களை மண்ணோட சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னும் புரிஞ்சுக்கிட்டேன் செல்வி. தோட்டத்துல நிலக்கடலை வரத்து குறைஞ்சு போக காரணம் என்ன அப்படின்னு மண் பரிசோதனை செய்து தெரிஞ்சுக்க மாமா கிட்ட எடுத்து சொல்ல போறேன். நல்லது புள்ள, அதோட இவங்க சொன்ன விவரங்களையும் எடுத்து சொல்லு. ஆகட்டும் செல்வி. தொலைஞ்சு போன மாமா கொடுத்த வளையலும் கிடைச்சிடுச்சு, மாமா தோட்டத்துக்கு தேவையான விவரமும் கிடைச்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் இரு அப்பா சந்தையில பலகாரம் வாங்கிட்டு வந்தாரு, எடுத்துட்டு வரேன், சேர்ந்தே சாப்பிடுவோம். பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து ஒலத்தி துளக்கி வைக்கணும், வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும், வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும், மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சு அனுப்பணும், பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை.
வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ணை சோதனை செய்யணும். காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ணை சோதனை செய்யணும். காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். தென்னந்தோப்புகளுக்கு ஏற்ற பசுந்தாழ் உரம் கிளைரிசிடியா. ஒரு தென்னை மரத்திற்கு ஆண்டுதோறும் 0.34 கிலோ நைட்ரஜன் சத்து முக்கியமாக தேவைப்படுகிறது. கரிம உரம், குறிப்பாக பசுந்தாழ் உரம் நைட்ரஜனை வழங்கக்கூடியதாக திகழ்கிறது. பெரும்பாலான தென்னை மரங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற இடங்களிலும் உள்ள மணற்பாங்கான கரையோர மண்ணில் வளர்க்கப்படுகிறது. இந்த வகை மண்ணில் அங்ககப் பொருட்களானது மிக குறைவாக இருக்கும். எனவே தென்னை மரங்களுக்கு பசுந்தாழ் உரமிடுதல் மிகவும் முக்கியமானதாகும். தென்னந்தோப்புகளில் பசுந்தாழ் உரத்தை வளர்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது. ஏனெனில் தோட்டத்தில் உள்ள அனைத்து சாகுபடி இடங்களும் மா, பலா போன்ற மரங்களும், மரவள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு மற்றும் நெல் போன்ற பயிர்களும் வளர்க்க பயன்படுத்தப்படுகின்றன. எந்த பயிர்களும் இல்லாத எஞ்சியிருக்கும் இடங்களாக தோட்ட வரப்புகள், நெல் வரப்புகள் மற்றும் வீடுகளுக்கு அருகில் உள்ள இடங்கள் மட்டுமே உள்ளன. ஒரு சில பசுந்தாழ் உரப்பயிர்கள் அத்தகைய இடங்களில் நன்றாக வளரும். பச்சை இலைகளை விளைவிக்கும் பல்வேறு பயிர்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளில் கிளைரிசிடியா சிறந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. கிளைரிசிடியா ஏன் தென்னைக்கு ஏற்ற பசுந்தாழ் உரம்? இதோ பார்க்கலாம். கிளைரிசிடியா தென்னந்தோப்புகளில், குறிப்பாக வரப்புகளில் எளிதில் வளரும். இது அனைத்து வகையான மண்ணிலும், மலை சரிவுகளிலும், மணல் நிறைந்த கடற்கரை சமவெளிகளிலும், தாழ்வான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட களிமண் பகுதிகளிலும் நன்றாக வளரும். இது தோட்டங்களிலும் அதன் எல்லைகளிலும் வேலி செடியாக நடலாம். இது பசுந்தாழ் உரம் கொடுப்பதோடு வேலியாகவும் பயன்படுகிறது. தென்னந்தோப்புகளின் எல்லைகளில் வளர்க்கப்படும் கிளைரிசிடியா 3 ஆண்டு வளர்ச்சிக்கு பிறகு தென்னை மரங்களுக்கு உரமிடுவதற்கு போதுமான பசுந்தாழ் இலைகளை அளிக்கின்றது. கிளைரிசிடியா இலைகள் மிக விரைவில் சிதைந்து மண்ணில் உரமாக எளிதில் சேரும் பண்புடையது. கிளைரிசிடியா ஒரு முழுமையான உரமாகும். இதன் இலைகளில் அதிக அளவு நைட்ரஜன் உள்ளது. தவிர சில பொட்டாஷ் மற்றும் பாஸ்பரிக் அமிலமும் உள்ளது. தென்னை சாகுபடியில் கிளைரிசிடியாவை வழக்கமான உரமாக சேர்ப்பதன் மூலம் உரச்செலவை கணிசமாக குறைக்கலாம். கிளைரிசிடியா மிக விரைவில் மண்ணில் மக்குவதால் மண் வளம் அதிகரித்து நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அதிக அளவில் பெருக்கமடைந்து மண்ணில் வாழும் நோய் காரணிகளை கட்டுப்படுத்துகின்றது. இதனால் தென்னையில் வாடல் நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. கிளைரிசிடியாவில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன? அதாவது கச்சா புரதச்சத்து 18-30%, தழைச்சத்து 2.4%, மணிச்சத்து 0.1%, சாம்பல் சத்து 1.8%, நார்ச்சத்து 18.7%, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சிறிதளவு இருக்கிறது. மண்ணில் புதைக்கப்பட்ட கிளைரிசிடியா 17 நாட்களில் மக்கி அதன் அளவில் பாதியாகிவிடும். 10 நாட்களில் மக்கி தழைச்சத்து உரமாக கிடைக்கிறது. தழைச்சத்து, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் ஆகிய சத்துக்கள் மிக விரைவில்
அதாவது 28வது மற்றும் 60வது நாட்களில் முறையே வெளிப்படுகின்றன. கிளைரிசீடியா ஒரு இயற்கை உரமாகும். 700 மீட்டர் நீளமுள்ள கிளைரிசீடியாவினை வளர்க்கும்போது ஆண்டு ஒன்றுக்கு ஹெக்டருக்கு 300 கிலோ தழைச்சத்து கிடைக்கின்றது. மேலும் கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் கிளைரிசீடியாவிலிருந்து வெளிப்பட்டு அமிலத்தன்மை உள்ள மண் வகைகளில் அலுமினியத்தின் நச்சுத்தன்மையை குறைக்கின்றது. இவ்வாறு ரசாயன உரங்களுக்கு மாற்றாக பயன்பட்டு சுற்றுச்சூழலுக்கு நண்பனாக திகழ்கிறது. விதைகள் இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்து நட வேண்டும். விதைகளை விதைக்கும்போது வயலில் நடவு செய்வதற்கு 1 மாதம் அல்லது 1.5 மாதங்களுக்கு முன் நல்ல உயரமான நாற்றங்கால் பாத்திகளில் விதைக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கையில் விதைத்து மண் அல்லது மணலால் லேசாக மூட வேண்டும். விதைகளை அவ்வப்போது நீர் பாய்ச்சி நிழல் படும்படி வைத்திருக்க வேண்டும். அவை சுமார் 3 நாட்களில் முளைத்து 4 முதல் 6 வாரங்களில் நாற்றுகள் தயாராகிவிடும். இதனால் தென்னையில் தஞ்சாவூர் வாடல் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். நன்கு வேரூன்றிய பதியன்கள் நடவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கிளைகளின் முதிர்ந்த பகுதிகளிலிருந்து சுமார் 12 அங்குல நீளமுள்ள வெட்டிய பாகத்தை எடுத்து நன்கு தயாரிக்கப்பட்ட உயரமுள்ள பாத்தியில் நட்டு தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். சுமார் 80 முதல் 90% துண்டுகளானது சாதாரணமாக வேர்விடும். விதைக்கட்டை பதியன்களிலிருந்து ஓர் ஆழமற்ற பக்கவாட்டு அமைப்பை உருவாக்கும். குறிப்பாக வளர்ச்சியின் ஆரம்ப கட்டங்களில் நாற்றுகளின் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக செல்லும். சுமார் 5 முதல் 6 அடி இடைவெளியில் 1 அடி அகலம் மற்றும் 1 முதல் 1.5 அடி ஆழமுள்ள குழிகளை தோண்டவும். பின்பு மக்கிய பண்ணை உரம் மற்றும் மேல் மண் கலவையால் குழிகளை நிரப்ப வேண்டும். நடவின்போது வேர்களுக்கு மிகுந்த சேதங்களை ஏற்படுத்தாமல் நடவு பொருட்களை நாற்றங்காலிலிருந்து எடுப்பதற்கு சிறிது நேரம் முன்பு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இது சேதமடையாமல் அகற்றுவதற்கு உதவுகிறது. நடவு செய்த பிறகு நாற்றுகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். சரியான பருவத்தில் நடவு செய்வதன் மூலம் நல்ல வளர்ச்சியை பெறலாம். பதியன்கள் பொதுவாக நாற்றுகளை விட வேகமாக வளரும் மற்றும் 2வது ஆண்டிலேயே பசுந்தாளை கழித்து எடுக்கலாம். நாற்றுகளை பொறுத்தவரையில் தாள்களை எடுப்பதற்கு 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாகலாம். நன்கு வளர்ந்த தாவரங்களில் ஓராண்டில் 3 முதல் 4 முறை தழைகள் கிடைக்கும். முதல் ஓரிரு ஆண்டுகளில் ஒரு செடியில் இருந்து சராசரியாக 2.26 முதல் 2.72 கிலோ பச்சை இலைகளை பெறலாம். சாதகமான சூழ்நிலையில் 3 முதல் 5 வயதுடைய செடி 136 கிலோ முதல் 227 கிலோ வரை பச்சை இலைகளை கொடுக்கும். பல்வேறு மண் வகைகளில் வரப்புகளில் கிளைரிசீடியா செடியானது எளிதாக வளர்க்கப்படுகிறது. இவ்வாறு தென்னந்தோப்புகளின் எல்லைகளில் பசுந்தாள் பயிராக வளர்க்கக்கூடிய கிளைரிசீடியா மிகுந்த பச்சையத்தை அளிக்கின்றது. இது தோட்டத்தை சுற்றி ஒரு நல்ல வேலியை அமைப்பது மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நண்பனாக திகழ்கிறது. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.